கருப்பா இருக்குல்ல, இந்த மரம் பேர் இது சீயக்காய் அரைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இந்த இலையை யூஸ் பண்ணுவோம். அவங்க உசிலைன்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து துரிஞ்சின்னு சொல்லுவாங்க. நிறைய ஆமா காமன் கிரே லங்கூர். இது நடக்கும் போதே இதோட வால் வந்து கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் இதோட அடையாளம், ஐடென்டிபிகேஷன். இதுக்கே கொஸ்டின் இந்த வால் உள்ள திரும்பிச்சுன்னா அது ராஜஸ்தான் குரங்கு ஆச்சா. இது வந்து நம்ம டக்கான் பிளேன்ல இருக்கிற சதர்ன் ரீஜன்ல இருக்கிற குரங்கு. இதோட பேர் வந்து கரெக்டா சொல்லணும்னா சதர்ன் கிரே லங்கூர் இதோட பேரு. இங்கிலீஷ் பேரு, தமிழ் பேர் வந்து மந்தி முசு. சொல்லுங்க, இதோட பேரு சிங்கவால் குரங்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வெளியே போடுறோம். அப்ப அந்த குரங்கு இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தாலும் அது எதுவும் வாங்காது. இப்ப நாம புது உணவு பழக்கத்துக்கு அதை ஆளாக்க கூடாது. ஏன்னா இது காலையில என்ன பண்ணுனா ஒரு மரத்தோட எல்லா பார்ட்ல இருக்கிற எல்லாமே சாப்பிடும். அதாவது கொழுந்து, ஃபர்ஸ்ட் யங் லீவ்ஸ் வரும் இல்லையா, அது பூ, மொட்டு, அப்புறம் பழம், காய், மரப்பிசுன்னு எல்லாமே சாப்பிடும். அப்ப இதோட ஃபுட் லிஸ்ட்ல அவ்வளவு பெரிய இது இருக்குது. இப்ப நாம என்ன பண்றோம், வாழைப்பழம் இதெல்லாம் கொடுத்தோம்னா பிஸ்கெட் எல்லாம் சாப்பிட்டு சோம்பேறி ஆயிடும். அப்புறம் அந்த வழியிலே உட்காந்துருக்கோம், நம்ம பிஸ்கெட் எடுத்து மட்டும் புடுங்க செய்யும். சாயும் போது வாழை எப்படி திருப்போம், அப்ப அந்த வால் வந்து அது வந்து ஒரு அன்பேலன்ஸ்ல இருக்கிறப்ப வாழை வந்து எப்படி திருப்பும் போது பாடி வந்து பேலன்ஸ் ஆகும். அப்ப அந்த வாழை வந்து இந்த முதுகு இதோட இணைக்கப்பட்டிருக்கும். எதுவுமே தர வேண்டாம், நீங்க அதை பார்த்துட்டு அது கவலையே பட வேண்டாம். அது நல்லா இருக்கு. இப்ப நோயெல்லாம் எல்லாமே இருக்கு இல்லையா, நம்ம ஊருக்கு குரங்கு ஸ்கின் டிசீஸ் எல்லாம் இருக்கும், அப்புறம் வந்து நிறைய வயிறுலாம் பெருசா இருக்கும், நல்ல ஃபேட்டா இருக்கும். இந்த குரங்கு ஹெல்த்தியா இருக்கு. ஹெல்த்தியா இருக்க குரங்கு நீங்க ஏன் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிபி சுகரு நமக்குள்ள எல்லாம் அது கொஸ்டின் மார்க் மாதிரி வால் இருக்கு பாருங்க. அதுதான் ஐடென்டிபிகேஷன். செம்னோபதிக்கு சென்ட்ரலஸ் புரிய இந்த வைரம் தானே சார் பாயணும்னு சொல்லுவாங்க. ஆமா, இந்த மரம் வந்து இப்போ ஒன்றும் யூஸ் எல்லாம் ஆகாது, ரொம்ப வயசானாதான். இந்த இலை எப்படி இருக்கு பாத்தீங்களா, இது வந்து சயின்டிபிக் நேம் வந்து டியூரோகார்பஸ் மார்சோபியன்னு சொல்லுவாங்க. டியூரோகார்பஸ் சாண்டலினியம் வந்து வேங்கை, அது வந்து சந்தன வேங்கைன்னு சொல்லுவாங்க. ஆனா சாண்டலே வேற, சந்தன மரம் வேற. அது லீஃப் வந்து இந்த மாதிரி இருக்காது, வேற மாதிரி கீழே இது வந்து ரெட் சாண்டல்னு சொல்லுவாங்க. ஆனா சயின்டிபிக் நேம் வேற. ஆனா ஸ்மெல் வராது, அந்த மாதிரி சந்தனம் மாதிரி ஸ்மெல் வராது. இது கீழே நீங்க சொல்ற ரோஸ் வுட் வந்து அது ஈட்டி, அது வந்து டாபேஜியா லாட்டிபோலியா சொல்லுவாங்க சயின்டிபிக். இந்த மரம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த ஜப்பான் அந்த மாதிரி சைனாலாம் வந்து இந்த பவுல், அதுக்கப்புறம் நிறைய இது கலர் இருக்கும், ரெட்டிஷா இருக்கும். அதுக்குதான் இது வந்து ட்ரையா மழை சரிவு, ரொம்ப வறண்ட பகுதி இருக்குல்ல, மழை கம்மி, அங்கே ரொம்ப நல்லா வரும். அதுதான் ஆந்திராலலாம் சில கடப்பா கருவூர்லாம்